அனைவருக்கும் வணக்கம். இப்போது காலப்போக்கில் எல்லாருக்கும் தொப்பை இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, காலையில் வாக்கிங் போகிறதில்ல. அவங்களாம் எப்படி இயற்கையாக குறைக்கிறது என்றதை கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. வாழைத்தண்டை அதை அரைச்சி அதனுடைய சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு எடை குறையும். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் எலுமிச்சம்பழம் சாறு தேன் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னாலும் எடை குறையும், எடை பருமன் குறையும். அதே போல் நிலத்தில் விதைக்கிற கொள்ளு அடிக்கடி அவிச்சு சாப்பிடணும், இல்லை கொள்ளு தண்ணி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு தொப்பை குறையும். அதே போல் கல்யாண பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் 1/4 கிலோ எடுத்து மிக்சியில் அடித்து வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு எடை குறையும். லேடிஸ்க்கு வெள்ளை போடுறது குணமாகும், கருப்பை சுத்தம் அடையும். அதே போல் நம்ம ஓரி தாமரை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு எடை குறையும், தொப்பையெல்லாம் குறையும். அதே போல் நீர்மூலியுடைய வேர் எடுத்திங்கன்னா கிழங்கு சின்னதாக இருக்கும், அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அதேமாதிரி எடை குறையும். அதே போல் ஒரு துண்டு எலுமிச்சை சாறு ஒரு துண்டு இஞ்சி சாறுடன் மோர் கலந்து குடிச்சுன்னு வந்ததுனால எடை குறையும். அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 பல் பூண்டை உரித்து நெய்யில் அல்லது நல்லெண்ணெயில் வதக்கி காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதேமாரி எடை குறையும், தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சி இதையும் பலப்படும். அதே போல் கை கால் எரிச்சல் இருக்குங்க, கத்தாழை சாறுடன் ஜீரகப்பொடி சேர்த்து கலந்து கை கால் எரிச்சலோட பூசி வந்தீங்கன்னா எரிச்சல் சரியாகும். அதே போல் நம்ம பாகக்காயினுடைய இலைச்சாறு எடுத்து பூசி வந்தோம்னா கை கால் எரிச்சல் குணமாகும். சில பேருக்கு வேர்வை வாசனை அடிக்குதுன்னுவாங்க, நாற்றம் அடிக்குதுன்னாங்க உடம்பு. அவங்களாம் என்ன பண்ணணும், ஆவாரம்பூ அரைச்சி உடம்புல பூசி குளிச்சு வந்தாங்கன்னா அந்த நாற்றம் சரியாகும். அதே போல் வில்வ இலை சாறை எடுத்து இளம் இலையை அரைச்சி அதை பூசி வந்தோம்னா குளித்தோம்னா கரெக்டாக அந்த சுமல் போயிடும், வேர்வை நாற்றம்லாம் இல்லாமல் இருக்கும். அதே போல் புளியாம்பூ அல்லது புளியாம்பழம் இதனுடைய அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா உடல் நாற்றம் குணமாகும். அதே போல் முகத்தில் கரும்புள்ளி இருக்குன்னுவாங்க, கருவளையம் இருக்குன்னுவாங்க, முகத்தில் முகப்பரு வரும். இவங்களாம் ஆவாரம்பூ மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூசி குளிச்சுன்னு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு முகம் பொலிப்படையும். அதே போல் தக்காளியை அரைச்சி தேன் கலந்து முகத்தில் பூசி குளிச்சுன்னு வந்தாங்கன்னா முகம் பொலிப்படையும். அதே போல் கருவேப்பிலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூசின்னு வந்தாங்கன்னா முகம் பொலிப்படையும். அதே போல் வெள்ளரி பிஞ்சு அரைச்சி முகத்தில் பூசின்னு வந்தாங்கன்னா கருவளையம் மறையும், முகம் பொலிப்படையும். அதே போல் உருளைக்கிழங்கை அரைச்சி முகத்தில் பூசி கொஞ்சம் நேரம் விட்டு முகம் கழுவினாங்கன்னா அது முகம் பொலிப்படையும். அதே போல் டீ பிளாஸ்டிக் கிளாஸில் குடிக்காதீங்க. அதே போல் பானிபூரி சாப்பிடாதீங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்றவங்க டீ பிளாஸ்டிக்கில் குடித்தோம்னா தொண்டையில் புற்றுநோய் உருவாக வாய்ப்பு இருக்குது, குடலில் புற்றுநோய் உருவாக வாய்ப்பு இருக்குது. பானிபூரி அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் வர உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீர் நின்று குடிக்கக்கூடாது, உக்காந்து குடிச்சிங்கன்னா தான் நல்லது. அடி வயிற்றில் போய் நின்றுச்சுன்னா